குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள், நண்பர்கள், சிவ சொந்தங்கள் அனைவருக்கும், நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று 1/12/2025 அழகான நவம்பர் மாதத்திற்கு விடை கொடுத்து நாம் டிசம்பர் மாதத்தை வரவேற்போம். இன்றைக்கி நாம் என்னென்ன வாங்கினோம்? அரிசி, பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள், பூ வாங்கி வாங்குங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி. அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வீட்டிலையே இருக்கிறத எடுத்து கூட சுவாமி முன்னாடி வச்சுருங்க. இன்று டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. நமது ஆங்கில வருடப்பிறப்பின் கடைசி மாதம் இது. விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள், ஏகாதசி திதி. இன்னைக்கு பீஷ்ம ஏகாதசி, சர்வ ஏகாதசி, ரேவதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், சர்வ ஏகாதசி, பீஷ்ம ஏகாதசி, கைசிக ஏகாதசி, திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் நாயக்கர் வெள்ளி இரவு சுவாமி குதிரை வாகனத்திலும் பவனி. சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு பெருமாளுக்குரிய மிகப்பெரிய வைகுண்ட ஏகாதசியோட சிறந்தது கைசிக ஏகாதசி. கைசிக புராணத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த நம்பாடுவானின் புராணம் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் திருக்குறுங்குடி அப்படின்ற அந்த ஊரில் நடந்த ஒரு சம்பவம் தான் நம்பாடுவான். ஒரு ரொம்ப சுருக்கம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் கீழ் ஜாதியில் பிறந்தவர். அவர் தினமும் அந்த யாழ் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு எம்பெருமானை பற்றி பாடுவார். எம்பெருமானை பற்றி பாடுவார். அப்போ பாடுகின்ற பொழுது ஒரு நாள் பிரம்மராட்சசன்ற வழிமறித்து அவரை சாப்பிட்றேன்னு சொல்லும்போது 18 நீதிகளை சொல்லி அந்த எம்பெருமானுக்கு கைசிகப்பன் என்ற அந்த ஒரு பாட்டை பாடிட்டு கடைசியாக கைசிகப்பன், ஏன்னா இனிமே உயிரோடு இருப்போமா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு பாடிட்டு கடைசியாக 18 நீதிகளை சொல்லி அந்த பிரம்மராட்சசன்கிட்ட நான் போயிட்டு வந்துடுறேன், நீ என்னை சாப்பிட்ரு அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் விடுறாரு. அவர் போயிட்டு அது ஏன்னா சொன்ன சொல் தவறாத இருக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வராரு. அப்போ ஒரு திருக்குறுங்குடி அந்த பெருமாள் வயதான தோற்றத்தில் போகாதீங்க, அங்கே ஒரு ராட்சசன் இருக்கார், சாப்பிட்டுவான்னு சொல்லி, இல்லை கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்படி போகின்ற பொழுது அவர் போகிறாரு. அப்போ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இவ்வளோ நீ நல்லவராக இருக்கின்ற அவர் நீ கடைசியாக அந்த கைசிகப்பன் அப்படியே உள்ள முருகி பாடுறாரு. அப்போ பெருமாள் அந்த கொடிமரத்தை நகர்த்திட்டு அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அந்த பாடுகின்ற பொழுது போயிட்டு வரும் பொழுது தான் அவர் வயதான தோற்றத்தில் அவர் போகாதன்னு சொல்கிறாரு. இல்லைன்னு போகிறாரு. அங்கே போகின்ற பொழுது தான் அந்த பிரம்மராட்சசன், அதாவது தன்னோட கதையை இந்த மாதிரி சொல்கிறாரு. நான் ஒரு பிராமணனாக பிறந்து நான் ஒரு வேள்வி நடத்தும்போது காசுப்பட்டு என்னவோ செய்து நான் அந்த எனக்கு அந்த சாபம் இதாகி நான் இப்படி இறந்தும் போயிட்டு இப்படி ராட்சசனாக பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ இப்போ கடைசியாக பாடனல்ல அந்த கைசிகப்பண்ணோட, கைசிகங்கிறது ஒரு ராகம், அந்த கைசிகப்பண் எனக்கு அந்த இதை கொடுத்துருன்னு அவர் சொல்கிறாரு. அதனுடைய பலாபலனை சரின்னு கொடுக்குறாரு. உடனே அவரோட சாபம் நீங்கி அவர் நல்ல இதுக்கு போகிறாரு, சுபிக்ஷமாக சொர்க்கத்துக்கு போகிறாரு. அப்புறம் இந்த நம்பாடுவான் நிறைய வருஷம் நிறைய நாள் அவர் அந்த பெருமாளை நினைத்து பாடி இது நல்லா உயிரோடு கடைசியில் அவரும் சொர்க்கத்துக்கே செல்கிறார். இது நடந்தது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற
திருக்குறுங்குடின்றது இன்றளவும் இன்னைக்கு நாடக வடிவில் அதை போடுவாங்களாம். முக்கிய பாத்திரம் வந்து பிரம்மராட்சசன், நம்பாடுவான், அந்த பெருமாளனோட வயதான தோற்றத்தில் வந்த பெருமாள். இந்த இன்றைக்கும் அந்த இது வந்து இன்றைக்கு நடக்கும் நாடக வடிவில். அங்கே அருகில் இருக்கிறவங்களாம் போவாங்க, நம்மளால் போக முடியல. அதனால் இவ்வளவு அழகான அந்த இது நடந்த இடம் கைசிகை ஏகாதசி, இன்று சர்வ ஏகாதசி, பீஷ்ம ஏகாதசி. அழகான இந்த இதை நாம் பெருமாளுக்கு பாடி வீட்லேயே கூட ஒரு வாயால் ஒரு பாட்டு பாடி அந்த ராகத்தில் ஏதோ ஒரு ராகத்தில் பாட்டு பாடி மகிழ்விக்கும். அபிஷேக பிரியர், பாடுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து பாராயணம் பண்ணும்போது அறைதல், நம்ம விண்ணப்பிக்கின்ற பொழுது அது கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அலங்காரம், பூவினால் அபிஷேகம், இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. இயலிசை நாடக வடிவிலே ராப்பத்து பகல் 10 நிகழ்ச்சி நடக்கும். 4000 திவ்ய பிரபந்தம். இப்படி பெருமானுக்கு மிக மிக பிடித்த அந்த ஒரு இதை வந்து இன்னைக்கு பாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏதோ ஒரு பாட்டு, அவருடைய நாமத்தை கூட ஒரு பாட்டு வழியாக நாம் பாடி அவரை இது ஓகேங்க. சூரிய உதயம் 6:15, ரிச்சிக நாளிகை 2:43, திதி வந்து திதி துவயம். இன்றைய கிரக நிலவரம் மேஷம், ரிஷபம், கடகத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், மீனத்தில் சனி, ராகு. ஆடம்பரம் என்பது போலியான ஒன்று, மனநிறைவு என்பது வற்றாத செல்வம். ஆடம்பரம் என்பது போலியான ஒரு வறுமை, மனநிறைவு என்பது வற்றாத செல்வம். நம்ம வந்து எளிமையாக இருப்பதை கொண்டு செய்வது மிகச்சிறப்பு. ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஆடம்பரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 8:15 to 6:15 to 7:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 1:45 to 2:45, மாலை 7:30 to 8:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. சந்திராசிரமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். இன்றைய ராசி பலன்: மேஷம் சாந்தம், ரிஷபம் அனுகூலம், மிதுனம் இன்பம், கடகம் வருத்தம், சிம்மம் சிந்தனை, கன்னி பாராட்டு, துலாம் விவேகம், விருச்சிகம் சோர்வு, தனுசு சிக்கல், மகரம் மகிழ்ச்சி, கும்பம் அச்சம், மீனம் எதிர்ப்பு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது இல்லை. நீ கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சந்திராசிரமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். டிசம்பர் 1 பிறந்து விட்டது. டிசம்பர் 1னாவே அடுத்து இன்னும் கார்த்திகை, மார்கழி பிறக்க இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள் பிரதோஷம். நாளைய விசேஷங்கள் பிரதோஷம். அழிவுக்கு காரணம் அகந்தை, மேன்மைக்கு எது வழிவகுப்பது தாழ்மை. நாளைக்கு சிவ வழிபாடு செய்வது நல்லது. நாளை பிரதோஷம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இன்னைக்கு வந்து விவாகம், மோட்ச ஏகாதசி, கைசிகை ஏகாதசி, ஸ்ரீராப்தி சயன விரதம், வியாழ சிரார்த்தம், வைத்தரணி விரதம். இந்த கைசிகை ஏகாதசியை பற்றி சொன்னோம். மோட்ச ஏகாதசி இன்று அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கைசிகை. வைகுண்ட ஏகாதசியை விட சிறப்பானது இந்த கைசிகை ஏகாதசி. பெருமாள் தரிசனம் பண்ணுங்க. பாடி வீட்டில் நம்ம பாடி, ஏன்னா எங்கே போய் பாட முடிய வைக்க மாட்டோம். பாடுறது ரொம்ப ரொம்ப
நல்லது. நாளைய விசேஷம் ருண விமோசன பிரதோஷம். நாளை வந்து ரொம்ப விசேஷமான பிரதோஷம். ருண விமோசன பிரதோஷம். நம்மளது கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீர்வதற்கு உண்டான இது வந்து ரிண விமோசன பிரதோஷம். பௌமாஸ்வினி, உல்கா துவாதசி, மகாலட்சுமி உற்பத்தி, மத்திய துவாதசி. அதற்கு மறாத நாள் கரிநாள், கிருஷ்ண விரதம், பரணி தீபம், திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம், அனங்கத்ரயோதசி, மாத நரசிம்ம சதுர்த்தி. அதற்கு பிறகு மறாவது நாள் 18ஆம் தேதி பௌர்ணமி பூஜை, சர்வாலய தீபம், வைகானச தீபம், ஆகம தத்தாத்ரேய ஜெயந்தி, திருமங்கையாழ்வார் நள்ளிரவில் பைரவி தேர், திருமங்கையாழ்வார் அவமாகம். அதற்கு பிறகு மார்க்கசீர பகுலம், இஷ்டி, பாஞ்சராத்திர தீபம், திருப்பானாழ்வார் பாம்பாட்டி சித்தட்டி, குரு பெயர்ச்சி. இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடலாமா? கோவிந்தா 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 கோவிந்தா. பாட்டு மாதிரி பாடணும். இன்னைக்கு என்ன பாட்டு? இதை பாடலாம். பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச் செங்கண், அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும், இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் மாளும், அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இனி திரை திவளை மோத எரியும் தன் பாவை மீதே, தனி கிடந்தரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான், கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பணியரும் புதிருமாலோ, என் செய்கேன் பாவியேனேனின். இந்த மாதிரி சுவாமியை வந்து இன்று பாடுறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒன்று. இன்னைக்கு சும்மா ஒரு லைனாவது பாடுங்க. பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட, மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும், தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும், ஆயர் சீர் முடியும் தேகம் அடியரோர் ககழலாமோ. கங்கையில் புனிதம் மாய காவிரி நடுவு பாட்டு, பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள், எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும், எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. இந்த மாதிரி ஆருளர் கலைகண் அம்மா அரங்கமா நகருளானே. இந்த மாதிரி பாட்டு பாடணும். இன்று ஒரு பாட்டாவது பாடணும். ஓகேங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னால் முடிந்த ஆன்மீக தகவல்கள் தர தாய் தமிழ் உறவுகள், சொந்தங்கள், ஆன்மீக நண்பர்கள், சிவசொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி.
என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயையோ! இதே 11 ஆகிப்போச்சு.